எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது புரட்சி வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கட்டளைக்கு இணங்க அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஒட்டு வாரிய சட்டத்தை திரும்ப பெற கோரி நடத்தும் நாம் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வக்ஃபு சட்டத்தை நம்ம அண்ணன் அண்ணாமலை இருக்காருல்ல, அண்ணே அண்ணே நான் சொல்றது கேளுங்க அண்ணே, அப்படி இல்லைண்ணே அண்ணே இப்படி இல்லைண்ணே அப்படின்றல பேசுறதுக்கு முன்னாடி யாரு இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க ஒரு 4 விஷயத்தை சொல்லிட்டு அதை பேசுங்கன்னு சொல்லிருக்காரு. டெல்லியில இருந்து வந்து இறங்கின உடனே சென்னையில ஒரு செய்தியாளர் சந்திப்புல இத நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு யாருமே தெரியாம பேசிட்டு இருக்கிற அந்த முன்னாள் IPS அதிகாரி நம்ம தம்பி தான். வயசு பார்த்தா நம்ம என்ன நாம அண்ணன் அண்ணன் ஏன் கூப்பிடுறான்னு பார்த்தா நம்மளோட வயசுல சின்னதா இருக்கனால அந்த தம்பிக்கு ஒரு 4 விஷயத்தை சொல்லி அனுப்புவோம். தம்பி, இதுல ஏற்கனவே மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் அதுக்கு மத்திய ரீதியாகவும் வகுப்பு வாரியம் இருக்குது. அந்த சொத்துக்களை பார்க்கணும். நீ என்ன பண்ண மாதிரி எடுத்தவனே ஒரு பொய்ய சொல்ற. என்ன பொய்ய சொல்ற? 39 லட்சம் ஏக்கர் இருக்குடா. யாருக்கிட்ட? முஸ்லீம் கிட்ட இருக்கலாம். முஸ்லீம் கிட்ட இருக்குன்னா நாளைக்கு இவனால அப்படியே பாகிஸ்தானோட கொண்டு போய் சேர்த்திடுவான்டா. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாங்கி சேர்த்திடுவாண்டாங்கிற மாதிரி முதல் ஒரு கதையை கிடப்புங்க. 2014 வரும்போது 18 லட்சம் இருந்தாலும் இப்ப 10 வருஷத்துக்குள்ள 20 லட்சம் கூடி 39 லட்சம் வந்துருச்சுன்னு நீ ஒரு கணக்கு சொல்றியே. அதே மாதிரி இந்து அறநிலையத்துறைய எவ்வளவு சொத்து மதிப்பு நீ சொன்னியா? அதுக்குதான் நீ இப்ப கேள்வி கொடுக்குறியோ? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இந்து அறநிலையத்துறையே இருக்காது, மொத்த சொத்தும் RSS கைமாற்றப்படுவதற்காக தான் சொல்லிட்டு இருக்கியோ? அதுக்கான முதல் வேலையாதான் இந்த முஸ்லீமுடைய சொத்துக்களை, என்ன சொத்துக்கள்? தானமா கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். உங்க அப்பனும் எங்க அப்பனும் கொடுக்கல. நல்ல உள்ளம் கொண்ட முஸ்லிம்கள் அந்த சமயத்தையும் அதுக்கு உண்டான பள்ளிவாசலையும் அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகளுக்கு இது மாதிரி நற்பணிகளுக்கு செய்யறதுக்கு அவங்களா முன்வந்து கொடுத்த சொத்தை நல்லது செய்யறங்கிற விதத்துல இப்ப நீ என்ன பண்ற? காலங்கால ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சட்ட நிலத்துல பட்டா இல்ல, பட்டா இல்ல, சிட்டா இல்ல, அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு குழுவை போட்டு அந்த குழுவை நீ என்ன பண்ணிருக்க? தம்பி அண்ணாமலை, 11 பேர் கொண்ட குழுவுல 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும், 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும், 2 பெண்கள் இருக்கணும், 2 இந்துக்கள் இருக்கணும், அப்புறம் மீன் இருக்கிறவன் இஸ்லாத்துல இருக்கணும். அப்ப பெண்மணி யாரா? ஒரு MP சீட்டு கூட, ஒரு பாராளுமன்ற தொகுதியில கூட நிறுத்தி வைக்காம, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட உங்ககிட்ட இல்லாம நீ இந்த இஸ்லாத்துக்கு நல்லது செய்யறது நீ சொல்ற. இப்படிதானா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன? நாளைக்கு நம்ம அமெரிக்கா ஆளுங்கிற கதையில இந்தியன் 500 நோட்டு தான் செல்லாதுன்னா ஏன் நன்மை கூட்டு சொன்னாண்டே மாப்பிள்ள 4ல இருந்து நம்ம எல்லாம் போய் சொல்லா எவன் இறங்குறத இருக்கிற கள்ள பணம், தீவிரவாதி இருக்கிற பணம் எல்லாம் வெளியிடலாம். எல்லாம் மோடி போட்டு வந்து ரிசர்வ் பேங்க்ல போட்டு நிர்மலா சீதாராமன் மூலியமா நம்ம அக்கௌண்ட்ல போட்டுருவாங்கன்னு சொன்னா அந்த நல்லவன். அதே நல்லவன் தான் மறுபடியும் 5 வருஷம் சொல்றான். இந்த சொத்தெல்லாம்
இஸ்லாத்துல இருக்கிற சொத்தெல்லாம் சரியா முறையா பயன்படுத்தல, பலாயிரம் கோடி வரப்போகுது. இதெல்லாம் நீங்க திருடிக்கிறாங்க. யாரா திருடிங்களா? உன் கூட்டாளி தான், திமுககாரன், அண்ணா திமுககாரன், இது அவன். இப்ப நாங்களே நிக்கிறோங்க. நாளைக்கு என்ன சந்துக்கரை ஏழை எடுக்கிறதுக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல கடை விட்டா ஏழை எடுக்கிறதுக்கும், இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுக்கா போராடிட்டு இருக்கான்? நீங்க அதுல போராடிட்டு இருக்க. நாம நின்று திமுக காரன் ஜெயிச்சு வந்தா நாளைக்கு ஒரு சந்துக்கரை கிடைக்கும், ஒரு பாரு நடத்தலாம் அப்படின்னு. இங்க நிக்கிறது 150 பேரு. ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் 1 லட்சம் வாக்கு செலுத்தினான். அங்கீகாரம் கொடுத்துட்டான். எனக்கு நீ எனக்கு கொடுக்கல, ஆனா பொதுமக்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டான். அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்க அண்ணன் என்ன பண்றாரு, எங்க அண்ணன் என்ன பேசுறாரு அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நீ அன்னைக்கு கரிப்பட்டையில எழுதி கட்சி வளர்க்கிற மாதிரி இன்னைக்கு வளர்க்கல தம்பி. கைபேசியில கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. 1.1 இருக்கும் போது நீ என்ன சொன்ன? இன்னைக்கு 8.6 இருக்கும் போதும் நீ கரைஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. டேய், நீ கரைஞ்சிட்டு இருக்கிறத நீ யோசனையே பண்ணல. அண்ணாமலை என்ன சொன்னான்? சாட்டையில அடிச்சு விட்டான், செருப்ப போட மாட்டேன்னா. அண்ணா திமுக இந்த மாதிரி கூட்டணி அப்படின்னா இனிமே கட்சியிலேயே இருக்க மாட்டேன். இப்ப அவனும் கூட்டும். திமுகவுக்கு எதிரி வெளியே இருந்து வரவே இல்லை. அவனே போகும். பொன்முடி மாதிரி ஒரு 2 ஆளு, செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு 2 ஆள் இருந்தா அவங்களுக்கு அவங்களே வேணும். அவன் வெளியே எதுவும் அடிக்கவே வேணாம். திமுக காலத்துல என்னைக்காவது எந்த கடை ஜெயிச்சிருக்கா? ஜெயிக்காது. இந்த கடலும் ஜெயிக்காது. ஏன்னா நாம தான் ஜெயிக்க போறோம். நமக்கு தான் நேரடி போட்டி. இன்னொரு காமெடி பீஸ் வந்து நமக்கு பொதுச் செயலாளர் வக்ஃபு வாரியம். அது வக்ஃபு வாரியம் என்றால் என்ன அப்படின்னா, அது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டத்தை, நாங்கள் அந்த சட்டத்தை எதிர்க்கிறோம், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு பொதுச் செயலாளர் காமெடி பீஸோட நாம ரேஸ்ல இருக்கிறோமா? நமக்கு திமுக ரேஸ். அந்த ரேஸ்ல ஏற்கனவே நம்ம முன்னாடி ஓடிட்டு இருக்கோம். இனிமேல் திமுக ஓடுவான்னு தெரியல. இது ஏற்கனவே நொண்டி குதிரை இன்னொரு நொண்டி குதிரையோட சேர்ந்துக்கிட்டு இப்ப கூட்டணி அமைச்சிருக்கு. அதுல ஒரு 4-5 ஜாதி கட்சி சேர்ந்து நாங்க என்ன ஜாதி கட்சி அமைக்கிறோமா? இப்ப இஸ்லாத்துக்கு பேசணும் அப்படின்னா நீ எதுக்காக பேசிட்டு இருக்கோம்? இஸ்லாத்துக்கு ஓட்டு போட்டானா? ஓட்டு போடுவானா? என் கூட்டணிக்கு வருவானா அப்படின்னா நாங்க பேசிருக்கோம். இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுறதா? ஒரே ஒரு கட்சி, அனைத்து உயிர்களுக்குமான கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சி. அது எந்த இன சொந்தங்களாலும் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த பாதிப்பை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதைதான் நாங்க செய்யறோம். எங்களுக்கு இதுல பாதிப்பு இல்ல, அவன் எனக்கு வாக்கு செலுத்தல, அதனால நாம அவனுக்கு போராடக்கூடாதுன்னு. நீ எப்படி வச்சிருக்க திட்டத்தை? அப்படி வச்சிருக்க. அடுத்து யாராவது நன்கொடை கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் நீ இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கணுமா? யாரு மோடி அமித்ஷாவா ஒரு வீட்டுல ஒரு காலைல பாப்பாரா 5 கிழக்க சொல்லிடுவாங்களா அப்படின்னு பார்க்க போறாரா? பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்க போறாரு. ஓ 5 வருஷம் இவர் இஸ்லாத்தை பின்பற்றி விட்டார், இனி இவர் விருப்பப்படி தானம் செய்யலாம். ஏன்னா நான் நாளைக்கு இஸ்லாத்தான் மாறணும்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கெட்டு ஏன் சொட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சொட்டை வச்சு நல்லா நல்லா செய்ய செய்ய. அதுக்கு நான் 5 வருஷம் நான் இஸ்லாத்தா இருந்தாதான் கொடுக்கணும். இது சூப்பரான சட்டமா. அப்புறம் சொல்றாங்க பாரு, பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்துருப்போம், இருக்கு கொடுத்து அதை விட்டா போயிடல. நம்ம இதுல நிலவுக்கு கப்பல் இருந்தாங்க, அவங்க தான் வகுப்பு வாரி இருக்காங்களா? அவங்க பெண் தானே. ஏற்கனவே இருக்கிறத நீ புதுசா கொடுத்துருக்க. இப்ப ரொம்ப முக்கியமானது, இஸ்லாத் எம்எல்ஏ 2 பேரு, இஸ்லாத் எம்பி 2 பேரு, 2 பெண்கள் இஸ்லாத்துல, பொதுவா 2 பெண்கள் இருந்தத இப்ப இஸ்லாத்துன்னு வார்த்தை எடுத்தனால இப்ப யாரு வேணும்னாலும் அந்த மெம்பரா இருக்கலாம். அந்த மெம்பர்ல நிறைய கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அந்த சொத்தை இன்னும் 1 வருஷத்துல இவன் உட்கார்ந்து கூடி அந்த 11 பேரும் மெஜாரிட்டி அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டான். அதுதான் நடக்க போகுது. அடுத்து அறநிலையத்துறையும் நடக்க போகுது. இதுக்கெல்லாம்
அண்ணாமலை தெரிஞ்சுதான் பேசுறோம், தெரியாத பேச புதுசா வந்திருக்க நடிகர் கட்சியில போய் பேசு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகிட்ட நீங்க எல்லாம் பேசாத, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுதான் பேசுறோம். மத்திய அரசு திரும்ப பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. என்னைக்கா இருந்தாலும் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க வர்ற அன்னைக்கு இந்த சட்டத்தை எடுப்போம். அதுதான் எங்களுக்கு. நாங்க பேசி கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் வருவோம், வந்து அன்னைக்கு அந்த சட்டத்தை தூக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி நாம் தமிழர்.